சொல்லுவாங்க, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனதை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்னு பஞ்சபூதமும் ஆஞ்சநேயர்கிட்ட இருந்துதான். உங்ககிட்ட நிறைய பூதம் இருந்து, இந்த பெண்கள் கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க எல்லாம் இந்த குடும்பத்தினுடைய குல விளக்கு, குத்து விளக்கு, பராசக்தியினுடைய சொத்துக்கள். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், குழந்தைகளை கோயிலுக்கு முடியாது. இந்த கூந்தல்ல தயவு செய்து பிரிச்சு போடக்கூடாது. குழந்தைங்க மகாபாரதத்துல பாஞ்சாலி கூந்தலை பிரிச்சு போட்டு உத்தமமான பஞ்ச பாண்டவர்கள் 13 ஆண்டு வனத்திற்கு போனார்கள். ராமாயணத்துல கைகேயி கூந்தலை பிரிச்சு போட்டு உத்தமமான ராமன் லட்சுமணன் 14 ஆண்டு காட்டுக்கு போனான். விரிந்த கூந்தலோட ஒற்றை சிலம்போட மதுரைக்கு போனா கண்ணகி. பார்ப்பான் அறவோர் பசுபத்தினி வெண்டீர் மூத்தோர் குடவியனும் இவரை கைவிட்டு திறத்தார் பக்கம் சேர்ந்தவென்று ஆணையிட்டலாம். தன் கணவனை கல்வன்னு சொல்லி பாண்டிய மன்னன் தப்பா தீர்ப்பு கொடுத்தவன கொலை பண்ணிடுறாங்க. அப்போ கண்ணகி போய் சொல்ற பத்தினி பெண்ணு, வயோதிகர், அந்தணன், பசுமாடு இவங்களை விட்டுட்டு மதுரையே எரிடானாம். அந்த பத்தினி பெண்ணு சாபத்துக்கு கட்டுப்பட்டு அக்னி பகவான் எரிச்சானா. அதெல்லாம் சொல்லுவாங்க தாய்மார்கள் குழந்தைகளுக்கு இந்த தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போய் என்று சொன்னான் என் அன்னைன்னு. குழந்தைகளுக்கு அழகா கொண்டை போட்டு தலையை வாங்கி ஜடை போட்டு பூ வச்சு அனுப்புவோம். இது எல்லாமே விஞ்ஞானம் மைஞானம் கலந்து ஆன்மீகம் கொண்டு வந்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள். இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய விழா மண்டலம் சேர்த்துக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழா 10வது ஒரு நாள். இந்த மகாபாரத சொற்பொழிவு மாதிரி 10-18 நாள் வைக்கணும். ஏன்னா நீங்க எல்லாருமே அற்புதமா அம்மாவுக்கு அவ்வளவு அழகா செய்யக்கூடியவர்கள். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக, அதாவது பல பேருடைய முயற்சியில் எல்லாம் ஒன்றை செய்ய முடியாது. எஞ்சான் உடம்புக்கு சிறந்தே பிரதானம்மா. பார்த்தா தம்பி சின்னவத்தப்ப தம்பி தான் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு பார்த்து பக்குவமா கொடுக்குறாரு. அதாவது அழைப்புக்குரியாய் அன்னையவன் அழைப்பிலே நான் ஆடி மகிழ்ந்தது 5 வயது வரை. ஆச்சரியக்குரியாய் நிமிர்ந்த நன் அடையுடன் கல்யாண காலம் வரை. கால் புள்ளி ஆனது காதலனை கை கொடுத்து காரியை அவர்கள் தோல் கொடுத்த அரை புள்ளி ஆகியது குடும்பமும் குழந்தைகளும். கேள்விக்குரியாய் முதுமையும் வந்தது, என் முதுகும் வளைந்தது. முற்றுப்புள்ளியாய் மரணம் வரும் வரை கேள்விக்கே விடை தெரிந்த பெண்கள் இன்னைக்கு தொட்டிலே ஆட்டும் கைகளா. இந்த தொல்லுலகை ஆள வைத்தவள் சாமுண்டேஸ்வரி. நீங்க பெண்கள் தான் வலிமையான வீராங்கனை. பள்ளிக்கூடத்தோட ஆம்பளை பசங்களோட பெண் பிள்ளைங்க நல்லா படிக்குது, நிறைய மார்க் வாங்குது. அப்பா கிட்ட பாக்கெட்ல துண்டு ஆட்டி போறது பெண் பிள்ளைங்க தான். அப்பா சாப்பிட்டியா, அப்பா மாத்திரை போட்டியா, ஒரு 5000 வாங்கி கொடுப்போம். இந்த ஆம்பளை பசங்களுக்கு தெரியாத ஊரை சுட்டிட்டு அங்க இங்க வந்து திட்டு வாங்குவோம். அந்த பெண்களுக்கு மென்மையான குணங்களை கொடுத்தது யார்? அம்மா தான். பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்கள்லாம் நிறைய கேட்டதை வாரி வாரி கொடுக்கும். அதுவும் குழந்தை வந்தது பாரு, நீங்க என்ன கேட்கறீங்களோ நீங்க எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனா கேட்கறது நல்லதா கேளுங்க. அம்மா சௌடேஸ்வரி அம்மா, எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும், மாடு வேணும், வீடு வேணும்னு கேட்காதீங்க. உன் அருள் வேணும், உன் ஆட்சி வேணும், என் குழந்தை குட்டி எல்லாம் நல்ல ஒழுக்கத்தோட பலரணும். நம்ம பிள்ளைங்க தான் நாட்டினுடைய எதிர்கால தூண்கள். குழந்தைங்கள அன்பா சொல்லுங்க. மூஞ்ச பாரு, உங்க அப்பா நாட்டு போய் திட்டு மொழி முடிக்கிறேன்னா அது பார்க்க உங்க அம்மா மாதிரி உனக்கு வாய்க்கு தோணும்.
தங்க புள்ள செல்ல புள்ள, நீ கலெக்டர் ஆக போற, நீ டாக்டர் ஆக போற, ஆம்பூர்ல நீ நகராட்சியில கமிஷனரா வர போற அப்படி சொல்லுங்க. அப்படியம்மா சொல்ற அந்த குழந்தை செய்யும். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள். இந்த அற்புதமான திருவிளக்கு பூஜை, அதாவது மலைமகள் அலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியர் வந்து இந்த உணர்வாங்க. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 பேரும் போய் நீங்க கும்பிட்ட பலன் இந்த விளக்கு வைப்பாங்க. முதல்ல பண்டைய கால தமிழர்கள் இந்த அக்னியை தான் தெய்வமா வழிபாடு பண்ணாங்களாம். அதாவது அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு குளத்தை உள்ளவே கட்டி வச்சிருந்தான் அரண்மனையில. அந்த ராணி குளிக்கிறதுக்காக வெளியெல்லாம் வரமாட்டா ராணி. அப்போ கழுத்துல இருந்த முத்து மாலையை கழட்டி வச்சுட்டு ராணி குளிக்கும் போது காக்கா வந்து அந்த முத்து மாலையை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்ப ராஜா என்ன பண்றான், தண்டோரா போட்டு இந்த முத்து மாலை யார் இடத்தில் இருக்கிறதோ கொண்டு வந்து கொடுத்தா இந்த பெரியாங்குப்பத்தை உங்களுக்கு எழுதி வச்சாரான். ஆனா அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, தூக்கி மதுரை ஏன் வீடு குடிசை வீடு, இந்த வீட்டை பிரிச்சு கூட கட்ட முடியல. அங்க ஓட்ட ஓட்டையா இருந்து தப்பு ஒரு பக்கம் தெரியுது, ஓடெல்லாம் வாங்கி போச்சு. அவன் வீட்டுல பூனை போய் அடுப்புல தூங்குதான். அடுப்பு பத்த வச்சு பல வருஷமாகும். அவன் குளிச்சு 3 வருஷம் ஆயிருக்கும். ஆனா விழுது போல அவன் கூந்தல் அள்ளி முடித்த தூக்கணான் கூடு மருகுதான் அவன் கொண்ட வாயில புயல வச்சுக்கிறான் அந்த அம்மா. அவன் வீட்டுல கூட மைக்காக்கா போட்டுருச்சான். ஆனா அந்த ஏழை பெண்ணை என்ன பண்ணா, அந்த முத்து மாலை எடுத்து ராஜா கிட்ட போனாங்க. ராஜா, பெரியாங்குப்பமும் எனக்கு வேணாம், ஆம்பூரும் எனக்கு வேணாம், எந்த ஊரும் எனக்கு கொடுக்க வேணாம். அதாவது சௌடேஸ்வரி அம்மாவுக்கு விளக்கு பூஜை பண்றாங்க, மண்டலாபிஷேகம் பண்றாங்க. அன்னைக்கு இந்த ஊர்ல யாருமே விளக்கு ஏற்க கூடாது, நான் மட்டும் விளக்கு ஏற்றுவேன். இதுக்கு சம்மதம் இந்த முத்து மாலை கொடுக்குறோம். ராஜா கொண்டும் புரியல, அடி பயிற்சியாச்சு, ஊரையே கொடுக்குறோம், ஊர்ல விளக்கு ஏற்றக்கூடாது. சரி முத்து மாலை கொடு. பண்ணிட்டாங்க, கரெக்ட் கிடையாது. கடையில சொல்லிட்டார், வத்திப்பட்டி யாருக்கும் கொடுக்காத, மெழுகு வத்தி கொடுக்காத, யார் வீட்டுல விளக்கு ஏற்றக்கூடாது. ராஜா உத்தரவு போட்ட. ஆனா அந்த ஏழை பெண்ணு இந்த குடிசை வீட்டுல பசு சாணத்தை மெழுகி பச்சரிசி மாவுல கோலம் போட்டு செம்மண்ணில் அழுகுபடுத்தி ஒரு அகல் விளக்குல ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சாலாம். ஏத்தி வச்சுட்டு வீட்டை வாசப்படி குறுக்கம் படுத்துக்கினாலாம். இந்த சௌடேஸ்வரி அம்மா மகாலட்சுமி காசு மாலை போட்டுன்னு பட்டு புடவை கட்டின்னு காலில் சலங்க போட்டுன்னு ஜல் ஜல் ஜல்னு ஒரு வீடா போய் பாக்குறாளாம். யார் வீட்லயும் விளக்கேறில, விளக்கு எரிஞ்சா தானே மகாலட்சுமி உட்காருவா. இந்த ஏழை குடிசை வீட்டுல மட்டும் விளக்கேறிதான். நேரா போய் வலது காலை எடுத்து வச்சாலாம் மகாலட்சுமியும் சௌடேஸ்வரி அம்மாவும். அவ சொன்னாலாம், இது என் வீடு, என் அனுமதி இல்லாத நீ எப்படி உள்ள போவாதலாம். ஏண்டி வீட்டுல வந்து உன் பரம்பரைக்கே அருள் கொடுக்க போற, என்ன போவாதன்னு சொல்றேன். இல்ல இந்த அம்மா இன்னைக்கு குத்து விளக்கு பூஜை பண்ணுது, நாளைக்கு வெள்ளியில விளக்கு வைக்கும், அதுக்கப்புறம் தங்கத்துல கூட விளக்கு வைப்பாங்க, நீ மாத்தி மாத்தி போய்க்கினே இருப்ப. என் பரம்பரைக்கு கடிச்சு வரலும் காப்பாத்துறன்னு சத்தியம் பண்ணி கொடு, உள்ள வழி விடுறான். அதே மாதிரி மகாலட்சுமி சௌடேஸ்வரி அம்மா சொல்லி இந்த ஏழை வீட்டுல போய் உட்கார்ந்தாலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு கூட கோபுரம் மாட மாளிகை எல்லாம் வந்துதான். பாத்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு விளக்குக்கு அவ்வளவு சிறப்பு. நீங்க எல்லாம் விளக்கேத்தி இதோட பூஜை பண்ணுங்க. தினமும் வாய்ப்பு கிடைக்கும் போது அம்மா வந்து பாருங்க. ஒரு தாய ஒரு பொண்ணு வந்து பாக்குற மாதிரி வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. ஒரு பூ எடுத்தாந்து அம்மாவுக்கு கொடுக்கணும்.
ஒரு வாழைப்பழம் கொண்டாந்து அம்மாவுக்கு கொடுக்கணும். ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் கொண்டாந்து அம்மாவுக்கு விலகேற்ற கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு அம்மாவுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு போங்க. இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவோ. தினமும் அங்க வழிபாடு பூஜை நடக்கணும். இந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். பட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, துட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, நகை நட்டு கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது, கட்டு கட்டா பணம் கொடுத்தா வாழ்க்கை இனிக்காது. விட்டு கொடுக்கணும். அந்த அம்மா ஒரு லட்டு எடுத்தும் போதா நம்ம அம்மா தானே எடுத்து போட்டுன்னு விடணும். இதை போய் தலைவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு லட்டுக்கு ஒரு சண்டை வைக்கக்கூடாது. கண்ணால பார்ப்பது போய் காதால கேட்பது போய் தீரடிச்சா இதுதான் உண்மை. அதாவது போல் சொல்லக்கூடாது. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உழைப்பது நன்று, அவரோடு இணைந்திருப்பது நன்று. எதிர்வுட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடாதீங்க. ரெண்டாவது எப்ப பாரு ஊரு கதை பேசினா அவங்க பக்கத்துல போய் பாராதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எதிர்வுட்டு எல்லாம் கதை, பக்கத்து வீட்டு பங்கஜ கதை, மூணாவது வீட்டு குடிமா கதை தான் பேசுவாங்க. பத்தியா வரும்போது இப்படி வந்தா எப்படி இது ஒரு ஆட்டோ வந்து யாரும் பேர் காட்டுறேன் தெரியல. பாவம் இல்ல, இந்த குண்டாகிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி பாவத்தை பேசினால் ஒரு குருவி கூட்டை கிடைச்சா என்ன பாவம் வருமா? இத காதல வாங்கினா உங்களுக்கு 2 பங்கு பாவம். அதனால இன்னைக்கு எது சொல்றேன், யாராவது புறம் பேசினா அவங்க பக்கத்துல வராது. எங்க ஓம் சக்தியில ஒரு அம்மாவுக்கு காட்சி கொடுத்துல எல்லாருமே அவன் இவன் இவன் அவனும் எதுல பார்த்தா அண்ணா நல்லா தெரியும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. எதுல வந்து அக்கா உன்னை பத்தி தான் பேசிருப்பாங்க. பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசிருப்பாங்க. ஆனா எதுல பார்த்தா நடிப்பாங்க. ஆனா நீங்க நடிச்சீங்கன்னா அம்மா நடிப்பா சௌடேஸ்வரி. நீங்க உண்மையா இருந்தா அம்மா உண்மையா இருப்பா. அதனால இந்த ஊரை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு பிளாட் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்தா நம்மளுக்கு எல்லாம் பாசமாக இருக்கும். எல்லாம் பாசக்கார பிள்ளைகள். இவ்வளவு பாசம் இருக்கக்கூடாது. எல்லாமே பாரு, அதம்மா மாமியார் எடுத்து பொட்டு வைக்குது, மாமியார் பூ எடுத்து மறுமணம் வைக்குது. எவ்வளவு ஒத்துமை பாரு. இந்த ஊர்ல மாமியார் மருமகம் சண்டை கிடையாது. அவ்வளவு ஒத்துமையான ஊர். ஆனா சில பேர் குழந்தைங்களை திட்டும் போது சனி என்னன்னு சொல்றீங்களா? அவர் சொல்ற திருநள்ளாறுல இருக்கிற சனி பகவான நீங்களே என் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. நல்ல வார்த்தைகளை பேச முதல்ல கத்துக்குவோம். அன்பான வார்த்தைகள் பேசணும். நாக்குல வந்து மகாலட்சுமி இருப்பான். ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். கொன்ற வார்த்தை எப்பவும் பேசக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். ராஜா பக்கத்திலே ஒரு ராணி இருந்தா. ராஜா என்ன பண்ணுவான், வாரி வாரி கொடுப்பான். ராணி கொல்லாதவோ, எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டான். காக்கா ஓட்டணும்னா கையை கழுவின்னு போய்தான். ஒரு பொருக்கு சோறு காக்கா சொன்னா அவளுக்கு பிடிக்காது. ஒரு நாள் ஒருத்தர் மீனை பிடிச்சி உயிரோட ஒரு மீன் வேகமா வந்து ராஜா இந்த மீனை வாங்கிட்டோம்னா, இந்த ராணி சும்மா இருக்க வேண்டியது தானே. ஏண்டா எங்க வீட்டுக்காரத்தான் இந்த நாட்டுக்கு ராஜா. பெரியாங்குப்பம், திருப்பத்தூர், வாணியம்பாடி, வேலூர், தமிழ்நாடே எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன ஒரு மீன் எடுத்து அது வாங்கிட்டு நாமெல்லாம் தான் கோவப்படுவோம். ஆனா மீன் அவன் கோவப்படலை. மன்னா இது அரிய வகை மீன், இது அற்புதமான மீன், இதை நீ வாங்கறதுதான் பொருத்தம்னா. ராஜாவுக்கு சந்தோஷம். மந்திரியை கூப்பிட்டார், போட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஒரு 5000 பொற்காசை கொடுனார். வாங்கிட்டு போயிட்டான். ராணி சொல்லலாம், ஏயா இவன் ஏமாத்தி கொடுக்குறான், 5000 பொற்காசு போய் இந்த மீனுக்கு கொடுத்தே கூப்பிடாம ஆண் மீன் நான் கேளு. அவன் பெண் மீன் சொல்லுவான். இல்ல இல்ல எனக்கு ஆண் மீன் தான் வேணும், திருப்பி கொடு, காசை வாங்க. மந்திரி போய் கூப்பிட்டு வரோம். நம்ம என்ஐசி போயிட்டு நடந்து பெரியவங்க இருந்து மீனவன் கூப்பிட்டு வராங்க.
ராணி கேட்டாலும் ஆண் மீனா பெண் மீனா? உடனே மீனவன் சொன்னான், மன்னா இது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, 2 குணங்கள் பொருந்தி அதிசயம் வேணும். ராஜா இன்னொரு 5000 பொற்காசு கொடுறான். ஏற்கனவே 5000 போய் வயிறு எழுந்து போய்க்கிறார் ராணி. துட்டு குத்து நானே சூனி வச்சுக்கிறேன், கொண்டு கட்டி எடுத்து தலையில சொல்லிக்கிறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். வாங்கும் போது ஒரு பொற்காசு கீழே விழுந்து போச்சான். அத அந்த மீனவை எடுத்து அப்படி முத்தம் கொடுத்து கல்ல வத்தி பையில வச்சானா. அப்ப ராணி சொன்னாலாம், பிச்சைக்காரன் கஞ்சதானம் பிடிச்சவன். அந்த பெரியார் குப்பத்துல சௌடேஸ்வரி அம்மாவுக்கு மண்டலாபிஷேகம் செய்து எவ்வளவு பேருக்கு வழக்கு பூஜை பண்றாங்க. யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு இல்லாம அந்த காலத்து கூட எழுதுறாங்க, பிச்சைக்காரன் நாய் அப்படின்னு ராணி. ஆனா இது மீனவன் காதுல விழுந்துச்சு. நேரா வந்தவன், மன்னா ஏதோ அற்ப காசா நான் எடுக்கல, என் ராஜாவுடைய உருவம் மணி மகுடம் தரித்த உருவம் அந்த பொற்காப்புல பதிந்து இருக்கு. யாராவது மெர்ச்சா என் வயிறு எரியும், என் ராஜாவை அவமரியாதை பண்ணா என் உயிரே போயிடும். ராஜா அகமகிழ்ந்து இன்னொரு 5000 பொற்காசு கொடுத்தாங்க. பாத்தீங்களா, ஒரு சொல்லு வெல்லும். 15000 பொற்காசை பெற்று சென்றான் என்றால் வார்த்தை தான். யாருக்கிட்டும் கோபப்படக்கூடாது. யாராவது நம்மள திட்டினா திட்டிட்டு போறாங்க, நம்ம பாவத்தை எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அமைதியா போங்க. மாமியார் மாமனார் வயசான உங்களுக்கு காலையில காபி கொடுங்க, 2 இட்லி கொடுங்க, கஞ்சி கட்டா கொஞ்சம் போட்டு கொடுங்க. செத்து விட்டதுக்கு அப்புறம் காக்கா கொண்டு வச்சுட்டு வடமாய்ச்சி வச்சுட்டு கான்னு சாப்பிட்டா சொல்லி வச்சுருங்க. பெற்று வளர்த்து பெருமைகள் எமக்களித்து முற்றும் உழைத்தென்ன முழு மனதன் ஆக்கிவிட்டு மற்ற சுகம் ஒன்றும் காணாமல் மறைத்து விட்ட மற்றவ தாய் தகப்பனுக்கு நாம் படைக்கும் படையம் அவ படைக்கிறது பிரச்சனை. அதே மாதிரி மாமியாரும் மாமனாரும் தான் பொண்ணு பாக்குற மாதிரி மருமகளை பார்க்கணும். உன் பொண்ணுன்னா ஒரு மாதிரி பார்க்கற, ஊராமத்து பொண்ணுன்னா ஏதாவது குறை சொல்லி அவன் ஆண்டாக்காரன் திட்டணும், ஒரு அடி அடிக்கணும். அவங்க 2 பேருக்குமே சண்டை போட்டு வச்சுன்னு சில கழுவிக்கும். ஒரு தெருவுல 4 கழுவி ஒன்னா சேர்ந்து பேசுதுன்னா நீ தெருவுல சண்டைன்னு அர்த்தம். இந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதை இந்த கதை ஏதாவது சொல்லி சண்டை வச்சிருவோம். அதெல்லாம் அந்த காலத்துல கோயிலுக்கு போட்ட ஒரு தொழிலா வச்சாங்க. அதனால காலையில எழுந்து வாசல தெளிச்சு கோலம் போட்டுட்டு நீங்க எல்லாம் அம்மாவை பார்த்துட்டு வெளியே போங்க. மாமியாருக்கு தெரியாது, ஏதோ ஒரு செயின் வாங்கினா கூட அம்மா கருத்துல அப்படி போட்டு ஐயர்கிட்ட சொல்லி அப்படியே வாங்கிக்கோ. தங்க வைக்கிற விலைக்கு அங்கத்தை கட்டி தங்கத்தை வாங்கி, அந்த காலத்தெல்லாம் கோயிலுக்கு போனா காசு மாலை போட்டுட்டு போவாங்க, ஒட்டியான போடுவாங்க, வயிறு நெக்லஸ் போடுவாங்க. ஏன் கோயிலுக்கு போனா நகை போடணும்? இந்த அம்மா கிட்ட இருக்கிற இருடி இருக்கும், இந்த சக்தி உங்க மேல விழுமா. இப்ப கவரிங் போட்டாலே பயமாக்குது, பேடு போடுறோம். 100 சவரம் வச்சுக்கிறவங்க கூட லாங்கர்ல கூட்டிட்டு ரெடிமேட் கம்மலை தான் வாங்கி மாட்டிக்கிறாங்க. அது கூட இப்ப ஆபத்தாக்குது. தங்கமா வைரமா பித்தளை ஏத்துறது உங்களுக்கு தெரியுமா? பிளான் போடுறான். இந்த தாலிக்கு பாரு, அந்த தாலி கூட பாதுகாத்து வைக்கிற காலம் இது. இப்போ வெளியே போனீங்கன்னா சேலையின் தலைப்பை போட்டு ஆபரணத்தை மறைச்சிக்குவோம். முன்பின் தெரியாதவங்க அதெல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிடாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அக்கா 2 டீ வாங்கிட்டேன் 1 குடின்னு வாங்கும். நீங்க ஹோல்சேல வருதுன்னு சொல்லி ஒரு டீக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல மயக்கம் மருந்து மயக்கம் இருக்கும்போது ஒண்ணு கஞ்சி தூங்குவாங்க. ஆம்பளைகளோட பெண்கள் திருடிங்க நிறைய உருவாயிட்டாங்க. அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. அண்ணாத்தவர் சொல்லுவாங்க எல்லார்கிட்ட எல்லாத்தையும் வாங்க கூடாது. இந்த கோயிலுக்கு வந்தா பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறோம். தீராத நோய் கூட கோயில் பிரசாதம் தீக்கும். வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சாதம், அம்மா சௌடேஸ்வரி அம்மாண்ட வந்தா பிரசாதம்,
தீப தூப நெய்வேத்தியம் பண்ணி உள்ளம் கையில வாங்க வர பிரசாதம். எந்த பிரசாதமோ இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சு அதுல வாங்கணும் தீர்த்தத்தை. பவுண்டா குடிக்கிற மாதிரி கலசத்தை எடுத்து குடன்னு குடிக்கூடாது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கணும். இந்த குங்குமம் கூட நல்லா போய் எடுக்க கூடாது. கொஞ்சம் எடுத்து கொடுமான்னு அந்த அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி வாங்கி கொடுக்கணும். நீங்க அந்த அம்மா கொடுக்கணும். இதுதான் முறை. இந்த குங்குமத்தை கொடுத்தா சௌடேஸ்வரி அம்மா குடும்பத்தை காப்பாற்றுவா. மஞ்சள் கொடுத்தா மாங்கல்யத்தை காப்பாற்றுவா. விபூதி கொடுத்தா வினைகள் எல்லாம் தீர்ப்பா. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு குங்குமத்தை எடுத்து நீங்க நெத்தில வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொடுக்கும். தாம்பலம் சுமங்கலி கிட்ட குலதெய்வம் இருக்கும். சுமங்கலிக்கு யாருப்பா அது உள்ள பேசுறவரு இந்த நாடகத்துல உள்ள பேசினே இருப்பாங்க. வெளியில இருந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு குறைக்கும். நான் என்ன கொஞ்ச நேரத்துல முடிச்சிடறேன். நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். 50 புத்தகத்தை படித்தால்தான் 5 நிமிஷம் பேச முடியும். இப்ப பேசும்போது எனக்கு வாய் வலிக்குது. உங்களுக்கு எல்லாம் யாருக்குன்னா காது வலிக்குதா? தாய் மாமா மடியில உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் காது குத்துறாங்க. செவி பொன் விழா கர்ணபூஷணம். பெண்களுக்கெல்லாம் ஆபரணம் எதுக்கு போடுறாங்க? ஒவ்வொரு ஆபரணத்துக்கு ஒரு தத்துவம். கல்யாணம் ஆகும் போது காலையில எண்ணெய் நலங்கு வைப்பாங்க, சாயங்காலம் சந்தன நலங்கு வைப்பாங்க. இந்த 3 நாளைக்கு அவ்வளவு பொண்ணு தலையை கூத்தி கூத்தி பொண்ணுக்கு மண்டை குடைச்சல் வந்துடும். அதுக்குதான் நெத்தி சுட்டி பிறை நிலா இந்த மாதிரி ஆபரணம் எல்லாம் பிள்ளை இதெல்லாம் வைப்பாங்க. இது என்ன ஆகும்? நீர் சம்பந்தமான நோய் எல்லாம் எடுக்கும். அதே மாதிரி இந்த விரல்ல மோதிரம் போடுறாங்க. இருதயத்துக்கு போற நரம்ப சுண்டி விடுமா மோதிரம் போட்டா. தாய்மார்களுக்கு கல்யாணம் ஆனது மெட்டி போடுறாங்க. எதுக்கு மெட்டி போடுறாங்க? அந்த வெள்ளி போய் அப்படி விரல்ல அழுத்தும் போது பெண்களுடைய கர்ப்பப்பை பலப்படுமா. இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானத்தையும் கலந்து நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம் வச்சாங்க. பொன் வெள்ளி செய்கிறவன் பெரியோ நல்ல, புராண சித்தி பெரியோ நல்ல, முன் என்ற வைத்தியனும் பெரியோ நல்ல, மூச்சை அடக்கி எழுப்பியவனும் பெரியோ நல்ல, சின்னமுள்ள குறியெடுப்போன் பெரியோ நல்ல, தினமுடனே கவனம் விட்டோன் பெரியோ நல்ல, தன்னிலையை உணர்ந்தவன் தான் பெரியோனாவான். கந்தவேல் உரைத்ததனை கண்டு கொண்டேன். இந்த ஆன்மீகம்னா இன்னும் பெருசா நினைக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. உன்னை நீயே அறிந்து கொள்வது ஆன்மீகம். உன்னை நீயே புரிந்து கொள்வது ஆன்மீகம். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றதுதான் ஆன்மீகம். பாருங்க, எல்லாரும் இப்ப மகாலட்சுமியா மாறிட்டீங்க. இந்த மூதேவி சீதேவி 2 பேரும் அக்கா தங்கச்சா. இதுங்க 2 சண்டை போட்டுதான் நான் பெரியவன் நீ பெரியவன். பெருமாளுடைய மனைவிகள். உடனே மகாலட்சுமி சொன்னாலாம், சாமி யார் அழகு நீ சொல்லுனாலாம். மூதேவி சொன்னாலாம், யார் அழகு நீ சொல்லுனாலாம். பெருமாள் பார்த்தாராம். மகாலட்சுமியை கூப்பிட்டு காசு மலை வெம்புகள்ல அட்டிக்க ஒட்டியானம் பட்டுக்குடவை எல்லாம் கட்டிக்கிட்டு காலில் சலங்கு போட்டு நீ வானாராம். அதம்மா ஜல் ஜல் நடந்து வந்தாலாம். நீ வரும்போது ரொம்ப அழகு மகாலட்சுமி. மூதேவி கூப்பிட்டாலாம். அவளே அதே மாதிரி நகையெல்லாம் போட்டு நீ போனாராம். அப்படி வெளியே எழுந்து போகும்போது அவ அழகா பாத்தீங்கன்னா தூங்கும் போது பாத்தீங்கன்னா வாயை தந்துக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஜெல்லு ஓடுவான். அப்ப மூதேவி உங்க கூடக்குறா. எழுந்து கண்ணாடியில பார்த்தா தான் தெரியும் நம்ம எப்படிக்கிறோம். இப்ப உங்க கூட மகாலட்சுமி இருக்கிறா. நீங்க காலையில எழுந்துக்கிட்டீங்கன்னா உங்க கூடவே மகாலட்சுமி 8 மணி 10 மணிக்கு எழுந்துக்காதீங்க. எழுந்து வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணணும். நீங்க ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இதோட விட்டுற கூடாது. இந்த காமாட்சி அம்மா விளக்குல குலதெய்வம் வந்து உட்காருமா. சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது. அவங்க எல்லாம் காமாட்சி அம்மா விளக்கு ஏத்தனா அதுல வந்து குலதெய்வம் உட்காருமா. நல்லா அருமையா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு உங்க தலைவர்.
எனக்கு கூட மோதிரம் போடுறேன் நான் தான் வானா இப்ப தங்க வேலை ஏறி போச்சு நீ வானா மோதிரம் அப்படின்ட்டு நல்ல தலைவர். அதாவது வயசு சின்ன வயசுல கூட எல்லாரையும் அரவணைக்கிறார் இப்ப. அதுதான் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களை அரவணைக்கிறது. தினேஷ் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே. அம்மா உட்கார வச்சு ஊஞ்சல் இந்த காட்சியெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கு உங்க கண்ணு புண்ணியம் பண்ணிருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில வந்து கலந்துதுன்னா எந்த கிரக தோஷமும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இதுதான் கோயிலுக்கு போறது. இந்த கோயில்ல போனா கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. பரதநாட்டியம், நையாண்டி மேளம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்கால் குதிரெல்லாம். இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? நம்மளுடைய திருஷ்டி போகும். அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வச்ச ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு. அத ஆன்மீகம்னு கொண்டாந்து அதை மறைச்சு வச்சாங்க. விஞ்ஞானம் இருந்தது. சொன்ன இல்ல கை நிறைய வளையல் போட்டு கணவனுக்கு சோறு பரிமாறணுவாங்க. அப்ப மாமியார் சொல்லுவா கையில கணவன் வளையல் இருக்கணும், வளையல் இல்லாத வீட்டுக்காரருக்கு சோறு போடாது. இப்ப கல்யாணம் ஆன பொண்ணும் சரி, கணவனை எழுந்த பொண்ணும் சரி, ஒரே ஒரு வளையல் போட்டு மிச்சத்தை கைட்டு போட்டு எடுத்துக்குவோம். அதுவும் ஒரு சிலர் வழியில நான் தாலி கூட கைட்டு ஆணையில மாட்டி கொடுத்துருவோம். கூடுதல் வந்தா வெள்ளிக்கிழமை எடுத்து அப்பதான் மஞ்சா பூச்சி போட்டு கொடுத்துருவோம். திருமாங்கல்யம் என்பது இறைவனுடைய நினைவு சின்னம். அந்த மாங்கல்யம் வெளியே தெரியக்கூடாது யாருக்கும். எப்ப ஒன்னா திருமாங்கல்யத்துல கை வைக்க கூடாது. சில பேர் சண்டை வந்தா மாங்கல்யத்துல கைட்டு போட்டுருவாங்க, அப்புறம் எடுத்து மாட்டிக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த திருமாங்கல்யம் என்பது பிரபஞ்ச சக்தி இழுத்து பெண்களுக்கு கொடுக்கும். அதுக்குதான் கோயிலுக்கு போனா ஆண்கள் சட்டையை கட்டிட்டு கோயில் உள்ள போவாங்க. பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் அந்த மாதிரி வர முடியாது. இந்த மாங்கல்யம் என்ன பண்ணும்? அந்த சக்தி இழுத்து கொடுக்குமா பெண்களுக்கு. உங்களுக்குலாம் நிறைய சலுகை கொடுக்குறாரு கடவுள். ஆம்பளை விழுந்து கும்பிட்டா 8 அங்கம் பூமியில படணும். ஒரு கம்பு எப்படி கீழே பட்டா தான் விழுதோ அப்படி நெடுஞ்சான் கிடையா ஆம்பளை விழணும். 2 கைகள், 2 தோள்கள், 2 முழங்கால், காது, கண்ணு, இந்த 8 அங்கம் பூமியில படணும். ஆனா பெண்களுக்கு 5 அங்கம் முட்டி முட்டு அப்படி கும்பிடணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் 2 கரம் கூப்பி வணக்கம் சொல்ல கற்றுக் கொடுக்கும். 2 கரத்தை கூப்பி வணக்கம் சொல்லும் பொழுது வலது பக்கம் மூளையும் இடது பக்கம் மூளையும் ஒரே சில ரத்தம் கொண்டு வரணும். ஆங்கில மோகத்துல போகும்போதே பக்கத்துல கையாடுனா அதாவது ஒரு தாயை பார்த்தா வயிற்றுக்கு நேரம் வணக்கம் சொல்லணும். அம்மா இந்த வயிற்றுக்கு தானே என்ன 10 மாசம் வச்சிருந்தேன், இதான் எனக்கு தெய்வம். அப்பாவை பார்த்தா மார்புக்கு நேரம் வணக்கம் சொல்லணும். உயிர் கொடுத்த தந்தை. அறிவு கண்ணை திறந்த ஆசிரியரை பார்த்தா புருவ வச்சுக்கிறதா 2 கையை கூப்பி வணக்கம் சொல்லணும். நம்ம அம்மா சௌதரியை பார்த்தா தலைக்கு மேல 12 அங்குலம் மேல உயர்த்தி வணக்கம் சொல்லணும். இறைவனுடைய திருவடி, பகவானுடைய திருவடி அந்த தலைக்கு மேல இருக்குமா. கோயிலுக்கு போனா 2 கையை கூப்பி தலை மேல கும்பிடணும். கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு சுத்தி சுத்தி கொடிக்கட்ட தட்டை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எடுத்து வரணும். இதெல்லாம் தத்துவம். ஏன் கொடிக்கட்ட தட்டை சிவன் கோயில போய் உட்காரணும்? 7 சிறுநீவிகள் அனுப்புறோம். அதான் வந்துக்கிறாங்க என்ன பார்த்தோம், பத்திரமா இட்டு போய் பெரியார் முப்பத்துல விட்டுங்களா அப்படின்னு சிறுநீவிகள் அனுப்புறோம். நாம உட்கார்ந்து எழுந்தா நாங்க போயிட்டு வரோம், நீங்க சொல்ற மாதிரியா. நம்ம எல்லாம் வெளியே போனா நம்ம அம்மா என்ன பண்ணுவா, திருக்கோடி வரலும் வருவா. என் பொண்ணு இன்னைக்கு 10 நாள் வீட்டுல இருந்தா
இங்க மாமியார் வீட்டுல போய் நான் பாட்டு படுத்துறானோ என் வீட்டுல சோப்பாட தூங்கிட்டா கூட நான் சோறு போட்டு ஊட்டி விடுவேன் மாமியார் வீட்டுல அப்படின்னு சொல்லி அம்மா அப்படி பாப்பாலாம் அந்த மாதிரி சௌகரியமா எல்லாம் எங்க இருந்தாலும் சமுதாய மக்களுக்கு எல்லாருக்கும் தாய் வீடு சௌடாமிதான் இந்த தாயை ஏதோ சொல்ல வந்தா நம்மள ஊருக்கார வாங்கிட்டு வந்தா ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாய் வெளியில கொடுக்கும் மாதம் 100 ரூபாய் போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்துடும் விழா பண்ணும்போது 8000 கொடுக்கலாம் நான் ஒரே சமயத்துல 1000 2000 கொடுக்கணும் எல்லாருக்கும் கஷ்டம் பசங்களுக்கு கட்டணும் குடும்பத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும் வயசான அம்மா அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் சில நாத்தனார் வந்து அன்னையே காது குத்து வச்சுட்டு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஏதோ ஒரு விழா செஞ்சுதான் ஆகணும் அப்ப காசு கிடைக்காது சமைக்கும் போது ஒரு முடி அரிசி எடுத்து ஒரு பானையில கொடுக்கும் தினமும் ஒரு குடி போட்டீங்கன்னா மாசத்துல 2 லட்சம் வரும் அந்த அரிசியை கொண்டு வந்து கோயில கொடுக்கும் ஏன்னா அந்த அம்மா பொண்ணு அடிச்சு கொடுத்துருக்கோம் நம்ம வச்சு அடிச்சு கொடுத்துருக்கோம் ரேஷன் அடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த அரிசி எல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு சாம்பார் சாதம் போட்டீங்கன்னா அது கடமையா போயிடும் அப்ப உங்க அரிசி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ யார் வைத்தியாமல் வைக்கிறோம் வசதி படைத்த செல்வர்கள் சேமிக்க நினைத்தான் ஏழையும் வைத்துதான் அதனால ஒரு எறும்புக்கு ஒரே ஒரு அரிசி போட்டா 108 பேருக்கு சோறு போட்ட புண்ணியமா அப்ப எறும்புக்கு போட்டாலே அந்த புண்ணியம் மனுஷாவுக்கு போட்டா எவ்வளவு புண்ணியம் இந்த ஊர்ல பார்த்தா எனக்கு சந்தோஷம் வடவாய்க்கோட சாப்பாடு அதாவது பாட்டில் எடுத்து போது பாய்க்கு எடுத்து போது வடையை 10 எடுத்து போது எவ்வளவு சந்தோஷமா இது தாய் விடும் மாதிரி இந்த ஏற்பாடு செய்யறாங்க பாரு விழாக்குள்ள பாராட்டணும் எல்லாருக்கிட்டும் பொருளை சேகரிச்சு தலைவாழையில போட்டு சாப்பாடு தெய்வ பிரசாதம் எல்லாம் நீங்க கொடுத்த பணம் தான் ஒருத்தர் காசா கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் அரிசி கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் தொண்டு செஞ்சிருப்பாங்க இந்த வனபாயத்தில் போட்டவங்க விட பருப்பு நெய் ஊத்துறவனை விட சாப்பாடு அள்ளி போட்டவனை விட கடைசியா இலை எடுத்தாம அவனுக்குதான் புண்ணியம் அடிமட்ட தொண்டு செய்தா அதிக பலன் உண்டு கோயிலுக்கு போனா அப்படியே உட்கார்ந்து கூடாது கல்யாணம் பண்ண மாதிரி குப்பை இருந்தா எடுக்கணும் குழம்பு எடுத்து பெருக்கணும் யாராவது வந்தா தண்ணி கொடுக்கணும் எளியன தீபவிடல் மலர் கொடுத்தல் அழிதின் மழுகள் அனுபவத்தல் வாழ்த்தல் பணிமணி பத்தல் பன்மஞ்சனம் புரிதல் தனி தொழில் புரிவது தாசமா மஞ்சள் ஒரு பூஜை இன்னொரு செட்டு 10 நிமிஷத்துல ஆரம்பிக்கும் போது வந்து நல்லா குழைச்சு அப்புறம் பூ சாரம் ஜாகிரதையா இருக்கணும். தீ என்றால் தீவிரம், நெருப்பு என்றால் நேர்மை, கனல் என்றால் கண்டிப்பு, கனல் என்றால் தண்டிப்பு. அக்னி கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். தான் சுத்தமாக இருந்து தன்னிடத்தில் சேருகின்ற பொருளை சுத்தப்படுத்துவது அக்னி. இந்த விளக்கு பூஜை முடிஞ்சதும் வீடு பக்கத்துல இருந்தா அப்படியே எடுத்துட்டு போங்க. தூரமா இருந்தா விளக்க குளர வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் விளக்கேற்றி வலதுகாலை எடுத்து வச்சு அந்த விளக்க எடுத்துட்டு போவோம். ஈசானிய மூலையிலிருந்து வீட்டை வளமா வந்து இப்ப எப்படி வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழையில வச்சு அது மேல அந்த அரிசியை போட்டு ஓன்ற எழுத்து எழுதி அது மேல விளக்கேற்றி வீட்டுல ஏதாவது பிரசாதம் இருந்தா கற்கண்டோ இல்ல வேர்க்கடல பர்பியோ திராட்சையோ இல்ல கேசரியோ இல்ல வசதி இருந்தா பாயசம் செஞ்சு வச்சு அம்மாவுக்கு படைங்க. இந்த விளக்குல உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளி பட்டுடுத்தி வெள்ளி கொலுசணிந்து வெள்ளிக்கிழமையில வேண்டியவருக்கு வேண்டிய வரம் தரும் சௌடேஸ்வரி அம்மா வந்து உட்கார்ந்துங்கிறா. எப்படி உட்கார்ந்துங்கிறா?
விரித்த குழலை எடுத்து கூட்டி முடித்த மலர்கள் தொடுத்து சூட்டி வெளியிருகளை என எதிர்ப்பவர் விலக அழகுரை எழுதிய கருமையும் விலக நெத்தி சுட்டி சடையில கொப்பு நிகரது தலையன இருபிற வைப்போம். அப்புறமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு அம்மா ஊஞ்சல்ல உட்கார்ந்துக்கிறான். பாருங்க, உங்களுக்கு அற்புதமா திருவிளக்கு வழிபாடு, காலையில வளம்புரி சங்க அபிஷேகம், பெரிய அன்னம் பாலிப்பு, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்க்கு அமுது செய்வதல்லார் ஞானசம்பந்த பெருமாள். இந்த ஊர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, பாசகார பிள்ளைங்களாக இருக்கீங்க. இந்த மாதிரி பாசம் அந்த அம்மா கேட்டா கூட கம்மலை கைட்டு கொடுத்துரும் பொழுது சாமிக்கு. அந்த அம்மா வயிறு நெக்லஸே கொடுத்துரும், வச்சுக்கமா உனக்கு இல்லாத்துன்னா அதை படைச்ச பொருளை அவளுக்கு கொடுக்குறணும். அந்த மாதிரி ஒரு பாசம் எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த அம்மா கொடுக்கல, அவங்க கொடுக்குற காசு மலையா கவரிங் இருந்தா கொடுக்குறோம், நான் தங்கம் இருந்தா கொடுக்கும். ஒரு ஊர்ல கல்யாணம் ஆகும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் கேட்டாங்களா, என்ன நகை போடுவோம்னு பொண்ணு விட்டேன். வைர நெக்லஸ் போடுவோம், 10 சவரத்துல ஆரம் போடுவோம், ஒட்டியான ஒரு 30 சவரத்துல போடுவோம். மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாங்களாம், அந்த பாரு ஒட்டியான மட்டும் வளகாப்ப போடுங்க, ஏன்னா வளகாப்ப வயிறு பெருசா இருக்குல்ல, இன்னும் ஒரு 5 சவரம் கூட வரணும். உடனே பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இருந்துதான் வாயாடியாவும், ஏம்பா நாங்க இவ்வளவு நகை போடுறோம், மாப்பிள்ளை வீட்டுல நீங்க என்ன போடுங்க நகைச்சான். போட்ட நகையெல்லாம் ஆம்பூர்ல கொண்டு போய் இடம் போடுவோம், சேர்த்துக்கிட்டோம், குறைஞ்சதுன்னா சண்டை போடுவோம், அதான் நாங்க செய்வோம், நாங்கெல்லாம் நகை போட மாட்டோம். அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு, அதாவது அந்த காலத்துல பொன் கொடுத்து பெண் கொள்ளும் முறை. மாமியார் வீட்டுல இருந்து தங்கத்தை போட்டு இந்த பொண்ணை கொடுத்தா போதும்னா, இப்ப எல்லாம் எவ்வளவு சவரம் போடுவேன்றான். ஆனா பசங்க எல்லாம் படிச்சிடுச்சு, இப்ப அம்மா சொல்றத கேட்கல, அப்பா சொல்றத கேட்கல. பையன் வேலைக்கு போறானா, அவன் எந்த கம்பெனில வேலை செய்யறான், பயோடேட்டா அளவு சொல்லு, நான் நெட்டுல போட்டு பாக்குறேன். பசங்க எல்லாம் நீங்க உஷாராகுது. அதாவது ஆண்கள் கிட்ட இல்லாத பல சக்தியை பராசக்தி ஒரு கிட்ட கொடுத்துக்கிறான். அதாவது தொட்டிலை ஆட்டும் கைகளால் தொண்ணுலகை ஆள வைத்தவள் ஆதி பராசக்தி. கருவை சுமந்த பெண்கள் கருவறை உள்ளே சென்று நீங்களே அபிஷேகம் பண்ற அரிய வாய்ப்பை மருவத்தூர்ல அம்மா கொடுத்தா. எத்தனை கோயிலையும் கொடுக்கல பெண்கள் உள்ள போறதுக்கு. அம்மா சொன்னா, யாரா சொன்னது, தீட்டுன்னு. பறவைக்கு தீட்டுக்குது, மாட்டுக்கு தீட்டுக்குது, நாய்க்கு தீட்டுக்குது, பெண்ணுக்கு மட்டும் எப்படா தீட்டு? தீட்டே கிடையாது. 3 நாள் இந்த கோயிலுக்கு வாங்க அம்மா. நம்ம வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் கட்டி வச்சுக்கிறோம் பெட்ரூம்ல, என் பக்கத்துலயே பூஜை ரூம் இருக்குது. அவன் போய் பூஜை பண்ணிக்கிறான், இவன் போய் வயிறு கிடக்குதுன்னு பாத்ரூம்ல உட்காந்துக்கிறான். அப்ப தீட்டு இல்லையா? தீட்டுனா என்ன? தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு கிடையாது. ஒரு சுத்தத்துக்காக சொல்லப்பட்டது. அதுதான் அம்மா சொன்னான், எவன் ஒருவன் பெண்ணை தெய்வமாக மதிக்கிறானோ அவன் இதயத்தில் நான் குடியிருப்பேன். பெண்களை கண்கலங்க வைக்க கூடாது. வீட்டுக்கு வந்த பொண்ணை மகாலட்சுமி மாதிரி பாருங்க. நீங்களும் வீட்டுக்காரர் வெளியில இருந்து காலையில போகும்போது 6 அறிவு கரெக்டா இருக்கும் வீட்டுக்காரருக்கு. அந்த அம்மா மொட்டை மாடியில அப்படின்னு முத்தம் கொடுக்கும், இவர் எங்க இருந்து பாயின்னு வரு. ஆனா வரும்போது அறிவு 0 ஆயிடும். கம்பெனில பிரச்சனை வரும்போது ஒருத்த வண்டி இடிச்சுட்டு இருப்பான், அங்க ஒரு டென்ஷனு, ஏதோ ஒண்ணு ஆகி 0ல வருமா. அப்ப மனைவி பாப்பால, நம்ம வீட்டுக்காரர் 6 அறிவோட போனாரு, 6 அறிவை தொலைச்சிட்டு 0வா வந்துக்கிறாரு, என்ன பண்ணலாம்? அவ சூடா ஒரு காபி போட்டு கும்பகோணம் டிகிரி காபி கொண்டாந்து வச்சுட்டு முந்தானி எடுத்து கணவன் முகத்தை அப்படி தொடச்சிட்டு தோல் மேல போய் கை போடுவான். என்னங்க 0வுக்கு அறிவு 6 அறிவுக்கு வந்துருமா, இந்த கடிகாரம் கொண்ட மாதிரி. இப்ப இந்த 6 அறிவை கொண்டாடுறது பெண்கள், 6 அறிவை 0வா மட்டும் பெண்கள் தான். அதனால பெண்கள்லாம் வீட்டுக்காரர் வெளியில இருந்து வந்ததும் சுப்பு தண்ணி கொடுங்க, காபி கொடுங்க, அவருக்கு நல்ல டிஃபன் கொடுத்துடுவோம். அப்புறமா எங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் போதும், 2 சவரம் வாங்கி கொடு அப்புறம் சொல்லுங்க. வரும்போதே சொன்னா கேட்டாதான் வரும். சில பேர் வீட்டுக்குள்ள வந்ததும் அரிசி இல்ல, புளி இல்ல, தக்காளி இல்லன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. 6 கிலோ 100 ரூபாய் தரோம், தக்காளியே இல்ல. அப்ப இல்லன்னு சொல்லாது
எப்படி சொல்றது? நாளைக்கு சமைக்க அரிசி வேணும், நாளைக்கு சமைக்க உப்பு வேணும், நாளைக்கு சமைக்க காய்கறி வேணும் சொல்லணுமா? நமக்களை வார்த்தையை வீட்டுல பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசுறீங்க. உங்க மாமியார் எல்லாம் காத்திருக்கிற நகையை கைட்டு நீங்க போட்டு எந்த சொத்தை வாழ்ந்து சொல்லிவிட்டான். காஞ்சிபுரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி எஸ்ஐ அந்த அம்மா லேடி, அந்த அம்மா ஒரு வக்கீல் கிட்ட பேசும்போது என்னை பத்தி ஏதோ சொல்லுது அவன் கத்தியாகு. இந்த அம்மா எதுக்கு வந்து பேசுறது இல்ல, அவர் ஒரு சொற்பொழிவு பண்ணாரு. நான் திமுர் குடிச்சவோ, அதுவும் போலீஸ்கார திமுர் எனக்கு என் மாமியார் மதிக்க மாட்டேன். நான் குத்து விளக்கு பத்தி சொன்னாரு, வாசல் தெரிச்சு கோலம் போடுறேன்னு சொன்னாரு. கொஞ்சோண்டு மாத்திக்கினேன். என்ன என் மாமியார் கடைசியா என்ன கூப்பிட்டு வாழ்த்துட்டு போனா நல்லா சொன்னாரு சொற்பொழிவு. பரவாயில்லையே, ஒரு பொண்ணை திருத்தது இல்லை சொற்பொழிவு. அதுதான் ஒரு சொல்லு. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் கொடுத்துட்ட அம்மா பாருங்க. நீங்க அடுத்த மாசம் எல்லாருக்கும் 100 சவரம் செயின் எல்லாம் பெட்டியில வந்துடும். யார் யாருக்கு என்னென்ன கேட்கறீங்களோ, வீடு இல்லையா வீடு கிடைக்கும். பையன் படிச்சுட்டு தலைக்கு ஆயிடுவான். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. வயசான மாமனார் மாமியார் எல்லாம் எந்த நோய் இல்லாத இருப்பாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வீட்லயே டிவி பார்த்துட்டா நோய் தான் வரும். கண்ணு கட்டிடும். கண்ணாடி போட்டு கூட மாமியார் இப்படி பார்க்குறது சீரில்லை. அதனால இந்த தொலைக்காட்சி பார்க்கறத கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் கூட்ட கூட்டமா வந்து அம்மாட்ட உட்காரணும். அம்மா காட்சி பேசுங்க. அவன் மூக்குத்தி பாரு நல்லா இருக்கு, அம்மா வைரத்தோடு பாரு அழகா இருக்கு, அவன் சடை பாரு நல்லா இருக்கு, அவனுடைய முடி பாரு நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் தெய்வ கதையை வர்ணிச்சு பேசும்போது அம்மா சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருக்குது. இந்த ஊர்ல பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த ஊர்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும். யாராவது ஏதாவது சொன்னா கூட திருப்பி சொல்லாதீங்க. காரணம் பெரியவங்க கிட்ட வாழ்த்து வாங்கணும். ஆண் போல வளர்த்து, அருகு போல வேரோடி, பாம் போல பொங்கி, தமிழ் போல தழைத்து 14 செல்வங்கள், மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொருள், போகம், புகழ்னு 14 செல்வங்கள், 32 அறங்கள். காஞ்சிபுரத்துல அன்னை காமாட்சி இறைவனிடத்தில் 2 நாள் நெல்லை பெற்று ஐயன் தந்த அரைபடி நெல்லாம் வையத்தில் வளர்ந்தாய் போற்றினே. அம்மா 32 ஜென்மத்தை காஞ்சிபுரத்துல பண்ணா. இன்னைக்கு பெரியார் குப்பத்துல 3000க்கு மேல தர்மத்தை உங்களை அறியாம நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது. தேவயாகம், விதிரியாகம், பூதயாகம், மானுட யாகம், வறியவர்க்கு ஈகை, துறந்தவர்க்கு மரம் அமைத்து தருதல், இல்லத்தாருக்கு வீடு, இல்லற வாழ்வுக்குரிய பொருளை தருதல், தண்ணீர் பந்தல், சோலைகள் அமைத்தல், யாசிப்பவருக்கு உதவுதல், குருடருக்கு மருந்து, நோய்க்கு மருந்து, மகவு வளர்த்தல், வெற்றிலை பாக்கு தருதல், சுண்ணாம்பு தருதல், தலைக்கு எண்ணெய் தருதல், மூழ்குவதற்கு அழைப்பு கொடி கொடுத்தல், படுக்கை வழங்குதல், பூமி தானம், கோதானம், கன்னிகா தானம், திருமணம் செய்தல், விலக்கு கொடுத்தல், முத்திராட்சம் கொடுத்தல், விபூதி கொடுத்தல், சிவனடியாருக்கு வேண்டிய உதவி செய்தல், வேத ஆகம புராண இதிகாச நூலை படித்து மற்றவர்களுக்கு சொல்லுதல், தஞ்சமென வந்தவர்களுக்கு அபயம் அளித்தல், தீராத கடனை தீர்த்து உதவி செய்தல்னு அம்மா 32 தர்மம் பண்ணா. நீங்க பல தர்மங்கள் நீங்க பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அற்புதமான திருவிளக்கு பூஜையானது இப்ப ஆரம்பிக்கப்பட உள்ளது. மரகத முத்து வைரம் இழைத்த ரத்தின சிங்காசனமாம் இருக்கை தனில் புத்தம் மரங்கள மெத்தன பரப்பி வைத்துள்ளே தேடி வந்ததில் அமர்க அமர்க என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவிலே 1000 நாம் அழைத்த ஆதிசேஷனால் கூட இந்த அம்மா சௌரேஸ்வரியுடைய பெருமைகளை பேச முடியாது. ஏதோ ஒரு நாள் அழைத்த இந்த சிறுவனுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஆலய நிர்வாக குழு அனைவருக்கும், இதுவரைக்கும் அமைதியா கேட்ட உங்களுக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்கிறேன். வான்முகி வளாது பெய்ய, மதிவளம் சுரக்க, மன்னன் கொள்முறை அரசு செய்ய, குறைவில்லாத உயிர்கள் வாழ
அருள்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் எழுதும் அந்த மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்னரும் கலைகள் வாழி இறைவன் நான் எண்ணல் வாழி உன்னீரை சக்தி வீதம் ஓம் எனும் ஒளிகள் வாழி கண்ணீரை மல்லியான கருமறை பொருளை வாழி தென்னிரை உலகம் எல்லாம் வாழி வாழி ஓம் சக்தி